உங்களுடைய பிரெயினை டெஸ்ட் பண்ணலாமா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் கரெக்டாக பதில் சொல்றீங்க அப்படின்னா உங்கள் பிரெயின் செம்மையாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முனிவர் ஒரு இடத்துல உட்காந்து தவம் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குது. அந்த குளத்தில் 3 பெண்கள் சத்தம் போட்டு விளையாடிட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த முனிவரோட தவம் கலைஞ்சிருச்சு. ஸோ அந்த முனிவர் அந்த 3 பெண்களையும் கூப்பிட்டு ஒரு சாபம் கொடுக்குறாரு. நீங்கள் சத்தம் போட்டு குளிச்சுட்டு இருந்ததுனால என்னுடைய தவம் கலைஞ்சிருச்சு, அதனால நீங்கள் இனி மனிதனாக இருக்க மாட்டீங்க, எல்லாரும் பூவாக மாறிடுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. அதில் ஒரு பெண் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முனிவரே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னுடைய கணவர் சாயங்காலத்துக்கு மேலே வந்துடுவார், அதனால எனக்கு மட்டும் இந்த சாபம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க கேட்குறாங்க. அதுக்கு அந்த முனிவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னுடைய கணவர் சாயங்காலம் தான் வருவார், அது வரைக்கும் நீ பூவாரு, சாயங்காலத்துக்கு மேலே நீ மனுஷியாக மாதிரி உங்கள் வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த பெண்ணும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப நாட்கள் இந்த மாதிரி அவங்க பூவாக இருக்காங்க, சாயங்காலம் ஆனால் வீட்டுக்கு போகிறாங்க. ஒரு நாள் அந்த பெண்ணுடைய கணவர் வேலைக்கு போகிறாரு. ஆனால் வேலைக்கு போன இடத்துல வேலை இல்லாமல் மதியமே வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டில் பார்த்தா அவருடைய மனைவி வீட்டில் இல்லை, அவங்க சாயங்காலம் தான் வராங்க. ஸோ அந்த கணவர் அந்த மனைவிட்ட கேள்வி கேட்குறாங்க, காலையில் நீ எங்கே போன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. அந்த பெண் நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதுக்கு அந்த கணவர், வா நம்ம அந்த முனிவர்கிட்ட போய் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க. போகிற நேரத்தில் சாயங்கால நேரத்தில் பயங்கரமாக மழை பெய்யுது. சரி ஓகே, மழை நின்னதுக்கப்புறம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணுறாங்க. விடிய மழை பெய்யுது. விடிஞ்சதுக்கப்புறம் மழை நின்றுச்சு. விடிஞ்சா அந்த பெண் அங்கே போயிட்டு பூவாக இருக்கணும். அதனால் அந்த கணவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ அங்கே போய் பூவாரு, பின்னாடியே நான் வந்து முனிவர்கிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மழை நின்றுச்சு. அந்த பெண் முதல்ல போய் பூவாக மாறிடுறாங்க. கணவர் பின்னாடியே போகிறாரு. அந்த முனிவரையும் பார்க்குறாரு. முனிவர்கிட்ட என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முனிவரே என்னுடைய மனைவி தெரியாமல் பண்ணிட்டாங்க, மன்னிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கணவர் அந்த முனிவர்கிட்ட சொல்கிறாரு. அதுக்கு முனிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன், இந்த 3 பூவில் ஒரு பூ தான் உன்னுடைய மனைவி, எது உன்னுடைய மனைவி பூ நீ கரெக்டாக கண்டுபிடிச்சி உன்னோட வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்ட அப்படின்னா அது உன்னுடைய மனைவியாக மாறிடும், நீ தப்பாக எடுத்துகிட்டு போயிட்ட அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது பூவாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த கணவர் ஒரு பூவை எடுத்துகிட்டு பறிச்சுட்டு வீட்டுக்கு கொண்டு போகிறாரு. அது அவருடைய மனைவியாக மாறிடுச்சு. கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பூ தன்னுடைய மனைவின்னு சொல்லிட்டு அவர் எப்படி கண்டுபிடிச்சிருப்பார், இதுதான் கேள்வி. உங்களுக்கு பதில் தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். அந்த ஜீனியஸான பீப்புள் யாராவது ஒருத்தங்க இருக்கீங்களான்னு பார்க்கலாம். கரெக்டான கமெண்ட் நான் பின் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டடா.